Hi friends, welcome to channel. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வீடியோவாக வந்து ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து அதனுடைய கண்டினியூஷன் தான். இன்றைக்கும் நம்ம ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6th ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். 6th ப்ராப்ளம் x of n equal to minus u of minus n minus 1 plus 1 by 2 whole power of n u of n. So find x of z and ROC. ஸோ என்ன கேட்குறாங்க, நம்ம x of z என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதே போல் ROC கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு தெரியும். ஸோ பாருங்கள், ரெண்டு ப்ராப்ளம், அதாவது ரெண்டு சிக்னல் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், லாஸ்ட் 2 கிளாஸஸில் பார்த்துருக்கோம். மைனஸ் a பவர் ஆஃப் n u ஆஃப் மைனஸ் n மைனஸ் ஒன்னுடைய z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா z டிவைட் பை z மைனஸ் a, வேறு ROC அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் z லெஸ் தென் மாட் a. அதே போல் a பவர் ஆஃப் n u ஆஃப் n, a பவர் ஆஃப் u ஆஃப் n என்னுடைய z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் z டிவைட் பை z மைனஸ் a, இதனுடைய ROC mod z greater than mod a. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ரெண்டுத்துக்கும் z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து சேம் தான், x of z சேம் தான், பட் அதோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் மட்டும். ஸோ ஒன்று வந்து greater than a, இன்னொன்று வந்து less than a. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது x of z அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா x of z ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மைனஸ் u ஆஃப் மைனஸ் n மைனஸ் 1. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர். ஸோ இந்த இடத்துல ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ 1 பவர் ஆஃப் n இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போது 1 டிவைட் பை z மைனஸ் 1, சாரி z டிவைட் பை z மைனஸ் 1 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைனஸ் u ஆஃப் மைனஸ் n மைனஸ் 1க்கான x ஆஃப் z. ப்ளஸ் செகண்ட் சிக்னல் வந்து 1 by 2 ஹோல் பவர் ஆஃப் n u ஆஃப் n. இந்த இடத்துல ஏன்றது 1 by 2. அப்போது z டிவைட் பை z மைனஸ் 1 by 2. ஸோ இதுதான் வந்து x of z. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு வந்து x of z கிடச்சிரும். ஸோ எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கணும். டினாமினேட்டரில் z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1 by 2, z இன்ட்டு z மைனஸ் 1 by 2 ப்ளஸ் z இன்ட்டு z மைனஸ் 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது நியூமரேட்டரில் z ஸ்கொயர் மைனஸ் z by 2 ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் z டிவைட் பை z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1 by 2 நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2z ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு z ஸ்கொயர், இங்கே ஒரு z ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2z ஸ்கொயர் மைனஸ், ஸோ இங்கே ஒரு z by 2, இங்கே மைனஸ் z இருக்குது. அப்போ டோட்டலாக மைனஸ் 3z by 2 டிவைட் பை டினாமினேட்டரில் z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1 by 2. இப்போ நம்ம நியூமரேட்டரில் z காமனாக வெளியே எடுத்துடலாம். z காமனாக வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஈவன் நம்ம 2z கூட வெளியே எடுத்துடலாம் பாருங்கள். ஸோ 2z நம்ம வெளியே எடுக்கும்போது ஸோ இங்கே z மட்டும் தான் இருக்கும், மைனஸ் 3 by 4 நமக்கு கிடைக்கும். டினாமினேட்டரில் z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1 by 2 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போல்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போல்ஸ் எடுத்துப்போம். போல்ஸ் எங்கே இருக்குது, டினாமினேட்டருக்குள்ள 0 போட்டால் நமக்கு போல்ஸ் கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ஸ் வந்து z ஈக்குவல் டு 1ல் இருக்குது, அதே போல் z ஈக்குவல் டு 1 by 2ல் இருக்குது. ஜீரோஸ் எங்கெல்லாம் இருக்குது, ஸோ ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0 போடுறோம். அப்போது z ஈக்குவல் டு 0 என்ற இடத்துலையும், அதே போல் z ஈக்குவல் டு 3 by 4. ஸோ இதுதான் வந்து போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ x ஆஃப் zலேருந்து நம்ம நியூமரேட்டர் 0 போட்டோம்னா x ஆஃப் zல ஜீரோஸ் கிடச்சிரும், டினாமினேட்டர் 0 போட்டோம் நமக்கு வந்து போல்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து போல்ஸ் வச்சு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம், ஜீரோஸ் வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோட் பண்ணிங்கன்னா
ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் வந்து போல் இன்க்ளூட் ஆகாது. போல் இல்லாமல் தான் வந்து ஒரு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்னும் பின்னாடி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்போம். ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸோடைய ப்ராப்பர்ட்டியில் பார்ப்போம். பட் இங்கே நோட் பண்ணிக்கோங்க, ஆர்ஓசியில் வந்து ஆர்ஓசி டஸ் நாட் கண்டைன் எனி போல்ஸ். ஸோ இது முக்கியமான பாயிண்ட் இங்கே நோட் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ROC does not contain any poles. எந்த போல்ஸுமே ROCயில் இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ROC பார்க்கலாம் இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த நமக்கு வந்து 2 சிக்னலினுடைய அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா -u of -n minus 1, இந்த இடத்துல a equal to 1. அப்போ இதனுடைய z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து நம்ம பார்த்தோம், z minus 1, வேறு ROC. இதுக்கு ROC பார்த்திங்கன்னா modulus z less than 1. அதே போல் 1/2 whole power of n, u of n-க்கு பார்த்திங்கன்னா z divided by z minus 1/2. இதனுடைய ROC பார்த்திங்கன்னா modulus of z greater than 1/2. அப்போ நமக்கு வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ROC 1/2 less than mod z less than 1. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, mod z வந்து less than 1, அதே போல் greater than 1/2. இப்போது இதை நம்ம டயக்ராமை போடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரியல் பார்ட், y ஆக்சிஸ் வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போலுக்கு 2 ஜீரோ இருக்குது. ஸோ போல் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா z equal to 1, அதே போல் z equal to 1/2. ஜீரோஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா z equal to 0, z equal to 3/4, அதாவது 0.75 இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து போல் பிளாட் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா 1/2, அதாவது z equal to 1/2. ஸோ இது நம்ம z equal to 1/2 சர்க்கிள்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போல் இருக்குது, z equal to 1. 0 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா z equal to 3/4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரெட்டில் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து 0, z equal to 3/4. அப்போது ஸோ நமக்கு வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து லெஸ் தென் 1. ஸோ 1 சர்க்கிளுக்கு உள்ளார இருக்கணும். அதே போல் 1/2 சர்க்கிளுக்கு அதிகமாக இருக்கணும். அதாவது z equal to greater than 1/2 இருக்கணும், லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ 2 சர்க்கிளும் ஓவரில் பார்க்கக்கூடியது பாருங்கள், இதான் ரிங்கு மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு ROC. ஸோ இந்த ரீஜன் தான் நமக்கு ROC. இப்போ கிரேட்டர் தென் 1/2, லெஸ் தென் 1. ஸோ இந்த ரீஜன் தான் நமக்கு ROC. ஸோ இந்த ROCயில் ஜீரோஸ் இருக்கலாம், ஆனால் நமக்கு போல் இருக்காது. ஸோ இதுதான் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேற ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.